மன்னிக்க நீங்களே கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசுகளில் இதுவும் ஒன்று. அனைவரையும் மன்னியுங்கள். ஒருவருக்கு நீங்கள் முன்னுரிமை அளிக்கும்போது அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்காதீர்கள். நாம் பல தோல்விகளை சந்திக்க நேரிடலாம், ஆனால் நாம் தோற்கடிக்கப்படக்கூடாது. வாழ்க்கையை உருவாக்குவது என்பது ஒரு வாழ்க்கையை உருவாக்குவது அல்ல என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அனைத்து பெரிய சாதனைகளும் நேரம் தேவை. பட்டாம்பூச்சியின் அழகில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், ஆனால் அந்த அழகை அடைய அது செய்த மாற்றங்களை அரிதாகவே ஒப்புக்கொள்கிறோம். நீங்கள் செய்யாத வரை எதுவும் வேலை செய்யாது. மக்கள் அதை கேட்கும்படி எழுத வேண்டும். அது மூளை வழியாக சென்று நேராக இதயத்திற்கு செல்லும். ஒருவரின் மேகத்தில் வானவில்லாக இருக்க முயற்சி செய்யுங்கள். ஒரு புத்திசாலியான பெண் யாருக்கும் எதிரியாக இருக்க விரும்புகிறாள். ஒரு புத்திசாலியான பெண் யாருடைய பலியாகவும் இருக்க மறுக்கிறாள். உங்களை நீங்களே கேளுங்கள். அந்த அமைதியில் நீங்கள் கடவுளின் குரலை கேட்கலாம். யாரேனும் அவர்கள் யாரென்று உங்களுடைய கட்டினால் முதல் முறையாக அவர்களை நம்புங்கள். வேறொருவரை கவனித்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் இதயத்தில் இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். 50 வயதில் நான் யார் என்பதை அறிய ஆரம்பித்தேன். எனக்கே விழிப்பது போல் இருந்தது. உங்களில் ஒரே ஒரு புன்னகை இருந்தால் அதை நீங்கள் விரும்பும் நபர்களுக்கு கொடுங்கள். வரலாறு அதன் வலி மிகுந்தாலும் வாழாமல் இருக்க முடியாது. ஆனால் தைரியமாக எதிர்கொண்டால் மீண்டும் வாழ வேண்டியதில்லை. நான் சிறந்த மனதுடன் எதையாவது முடிவெடுக்கும் போதெல்லாம் நான் வழக்கமாக சரியான முடிவை எடுப்பேன் என்று கற்றுக்கொண்டேன். நீங்கள் விரும்பும் ஒன்றில் மட்டுமே நீங்கள் உண்மையிலேயே சாதிக்க முடியும். நான் எனக்கே நல்லவனாக இல்லாவிட்டால் வேறு யாராவது எனக்கு நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? நமக்கு தேவை என்று நினைப்பதை விட மிக குறைவாகவே நமக்கு தேவை. நாம் மகிழ்ச்சியுடன் கொடுத்து நன்றியுடன் ஏற்றுக்கொள்ளும் போது அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு வழிகள் இருக்கும்போது கூட நான் ஒருவராக இருக்க வேண்டியதில்லை என்பதை நான் கற்றுக்கொண்டேன். நீங்கள் எப்பொழுதும் இயல்பாக இருக்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு அற்புதமாக இருக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியாது. நீங்கள் படைப்பாற்றலை பயன்படுத்த முடியாது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்களிடம் உள்ளது. உங்களுக்கு நன்றாக தெரியும் வரை உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். உங்களுக்கு நன்றாக தெரிந்தால் சிறப்பாக செய்யுங்கள். ஒரு பறவை அதற்கு பதில் இருப்பதால் பாடுவதில்லை. அதற்கு ஒரு பாடல் இருப்பதால் அது பாடுகிறது. நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன், ஏனென்றால் நீங்கள் என்னை எண்ணுகிறீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். அன்பு என்னை காப்பாற்றுகிறது என்பதையும் நம் அனைவரையும் காப்பாற்ற இங்கே இருக்கிறது என்பதையும் நான் உறுதியாக அறிவேன். சொல்லப்படாத கதையை உங்களுக்குள் சுமப்பதை விட பெரிய வேதனை எதுவும் இல்லை. வெறுப்பு இது உலகில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியுள்ளது, ஆனால் இன்னும் ஒன்றை தீர்க்கவில்லை. வெற்றி என்பது உங்களை விரும்புவது, நீங்கள் செய்வதை விரும்புவது மற்றும் அதை எப்படி செய்கிறீர்கள் என்று விரும்புவது. வாழ்க்கையை நளினத்தோடும் சிரிப்போடும் வாழ தீர்மானிக்கவும். ஒருவரை நேசிப்பது காதலனையும் காதலியையும் விடுவிக்கிறது. அத்தகைய காதல் வயதுக்கு ஏற்ப வருகிறது. நாம் ஒவ்வொருவரும் படைப்பாளியிடமிருந்து மகிமையின் பின்னால் வந்தவர்கள் என்று நான் நம்புகிறேன். உண்மைகளுக்கும் வித்தியாசம் உள்ள உலகம் உள்ளது. உண்மைகள் உண்மையை மறைக்கலாம். போதுமான தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இதன் மூலம் நீங்கள் உங்களுக்காக நிற்க முடியும், பின்னர் வேறொருவருக்காக நிற்க முடியும். ஒருவர் அதிர்ஷ்டசாலி என்றால் ஒரு தனி கற்பனை 1,000,000 யதார்த்தங்களை முற்றிலும் மாற்றும். நான் சாப்பிடுவது அல்லது இசை கேட்பது போலவே எழுத்தையும் என் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக ஆக்குகிறேன். நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு முன்பு உங்களுக்கு தெரியாததை நீங்கள் அறியாததற்காக உங்களை மன்னியுங்கள். நாம் இருக்க விரும்புவது போல் குருடர்கள் மட்டுமே. நட்சத்திரங்களை அடைய ஆசை லட்சியமானது. இதயங்களை அடைய ஆசை ஞானமானது. 82 வயதில் நான் கற்றுக்கொண்டது இதுதான். உண்மையை தேடுவதில் காதலில் இருப்பது முக்கிய விஷயம். நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்பதை அறியும் வரை நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்பதை அறிய முடியாது. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னால் முடிந்தவரை சிரிக்கிறேன். மன்னிப்பு கேட்காமல் அழுகிறேன். மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று நினைக்கிறேன்.
நீங்களே சொன்ன பொய்களிலிருந்தும் உங்களுக்கு சொல்லப்பட்ட பொய்களிலிருந்தும் குணமடைய ஒரு நாள் எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க்கையை நேசிப்பதற்கும் அதன் மீது பேராசை கொள்வதற்கும் இடையே மிக நுண்ணிய கோடுகள் உள்ளது.